வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆரியர்கள் முதலில் டேஸ் பகுதியில் குடியமர்ந்தனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஞ்சாப். ஆரியர்கள் டேஸிலிருந்து வந்தனர். ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும். டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி உபநிடதம். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1/6. கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. இது தவறானது. அதிக அளவில் இலக்கிய சான்றுகள் கிடைச்சிருக்கு, ஆனால் பயன்பாட்டு சான்றுகள் அதிகமாக கிடைக்கல. காரணம்: 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகளாகும். காரணம் சரி. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் சரி. தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். இது சரியான கூற்று. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. இதுவும் கரெக்டு. செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2 கூற்றுகளும் சரியானவை. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? ஆன்சர் ஆப்ஷன் பி குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது என்பது தவறான விடை. கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசை ரிக்வேதகால சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் பி குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு கிராம நாகரிகத்தின் இயல்பை கொண்டிருந்தது. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது. குருகுல கல்வி முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருள்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. இது கரெக்டானது. நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீணனின் நினைவாக நடப்படுவதாகும். இதுவும் கரெக்டானது. படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார். இது தவறானது. படைத்தளபதி சேனானி என்று அழைக்கப்பட்டார். கிராமத்தின் தலைவர் கிராமணி என்று அழைக்கப்பட்டார். கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். இது கரெக்டானது. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இதுவும் சரியானது. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. கீழடி தந்தத்தினாலான பகடை, பொருந்தல் கொழுமுனைகள், கொடுமணல் சுழலச்சுகள், ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேராக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 4. ஒரு கணவாய், கைபர், மத போதனையை கொண்ட நூல் ஸ்மிருதி, கிராமங்களின் தொகுதி விஷ், இனக்குழு மன்றம் கணா, மக்கள் மன்றம் சமிதி, அக்னி நெருப்பு, தங்க நாணயம் சத்மனா, வேதகாலம் இரும்பு காலம், இறந்தவர்களை புதைத்த இடத்தில் உள்ள நினைவு சின்னம் கற்திட்டை. கட்டக வினாக்கள். 2 இதிகாசங்களை குறிப்பிடவும். ராமாயணம், மகாபாரதம். இறந்தவரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் ஒற்றைக்கல் தூணின் பெயர் நினைவு கற்கள். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சங்ககாலத்தைச் சேர்ந்த நகரத்தின் பெயர் கீழடி. தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது 2 இரும்பு கால வாழ்விடங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஆதிச்சநல்லூர், கொடுமணல். தொடக்க கால ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை என்ன? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. வேத காலத்தில் உருவான 2 பெரிய நகரங்களின் பெயர் என்ன? அயோத்தி, இந்திரபிரஸ்தம்.